உயிரே 31. மலர் உள்ளே செல்வதை சிரிப்புடன் பார்த்தவாறு திரும்பிய ஆறாமுதனின் பார்வையில் மயங்கி கிறங்கி நிற்கும் வேந்தன் விழுந்தான். யோ மச்சான், என்ன இப்படி வழியறீங்க? உங்க சீனியருங்க, நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க? உங்க சீனியர் கூட தானே வரேன்னு சொன்னீங்க. தன்னவளை முதலில் புடவையில் கண்ட வேந்தன் ஆறாமுதனின் எந்த கேள்வியும் மூளையில் பதியாமல் வேறு உலகில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஏ செல்லோ, சேலை கட்டிருக்கா என மோன நிலையிலேயே ஆறாமுதனின் கேள்விக்கு சம்பந்தம் இல்லாமல் பதில் கூறினான் வேந்தன். ஐய, அதுக்கு என்னப்ப, தேவத மாதிரி இருக்கால என ஒருவித மயக்கத்துடனே கூறினான் வேந்தன். ரொம்ப வழியுது மச்சான், தொடச்சுக்குங்க கிண்டலாக சிரித்தான் ஆறாமுதன். ஷோ, ஒரு மாதிரி இருக்கே. உணர்ச்சி மேலிட்டால் ஆறாமுதனை இறுக அணைத்தான் வேந்தன். எதிர்பாரா நேரத்தில் தன்னை வேந்தன் இறுக அணைக்கவும், அட அவனா நீ என மனதினுள் கவுண்டர் கொடுத்தவாறு வேந்தனின் இறுகிய அணைப்பில் வெளி பிதுங்கி நின்றான் ஆறாமுதன். என்ன ஆரா, ஓ லவ்வரா? சொல்லவே இல்ல என ஆறாமுதனின் மிக அருகில் நக்கலான ஒரு குரல் கேட்க யாரென தன் அருகில் பார்த்தான். ஆறாமுதனை பார்த்து விக்னேஷ் பார்த்து நக்கலாக சிரித்தபடி நின்றிருந்தான். அவனை பார்த்த ஆறாமுதன் வலு கட்டாயமாக வேந்தனின் அணைப்பில் இருந்து விலகி, யாயா நீ வேற என விக்னேஷை பார்த்து கூறியவாறு வேந்தனை பார்த்து முறைத்தான் ஆறாமுதன். இவர் என் மச்சான், வக்கீலா இருக்காரு என வேந்தனை விக்னேஷிற்கு அறிமுகப்படுத்தி வைத்தான் ஆறாமுதன். ஓ, ஹாய் ஹாய் என கூச்சமாக மொழிந்தான் வேந்தன். இருந்தாலும் உங்க 2 பேரோட லவ்ஸும் வேற லெவல் சார். உங்க லவ் சக்சஸ் ஆக வாழ்த்துக்கள். ஆமா, இது என் தங்கச்சிக்கு தெரியுமா ஆரா? உனக்கு இப்படி ஒரு லாயர் லவர் இருக்கிறது என வாய்க்குள் சிரிப்பை மென்றபடி கேட்டான் விக்னேஷ். எல்லாம் என் கரகம் என தலையில் அடித்துக் கொண்டு, யோ, உன்னைய மேல இருந்து கீழே வரைக்கும் கும்பிடுறேன், பேசாம போயிரு. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல, உனக்கு ஃபங்க்ஷன் ஒர்க் எதுவும் இல்லையா என்று கேட்டான் ஆறாமுதன். ஐயோ, ஆமால, மேம் ஒரு வேலை சொன்னாங்க, நான் கிளம்புறேன், நீங்க உங்க லவ்ஸ கண்டினியூ பண்ணுங்க என கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள் விக்னேஷ். தயவு செஞ்சு கிளம்பு சாமி கூறிவிட்டு வேந்தன்புரம் திரும்பினான் ஆறாமுதன். என் மானத்தை வாங்காதீங்க மச்சான், எங்க உங்க சீனியரு? அவர் யாருக்கிட்டயோ பேசிட்டு இருக்காரு, நான் ஆர்வம் தாங்க முடியாம வந்துட்டேன். போய் உங்க சீனியரை கூட வாங்க, அவர் ரிசப்ஷன்ல தான் நிப்பா. ஐயோ, நான் பார்த்தேன்னா அப்படியே நான் நின்றுவேனே. நான் வர்றப்ப அவளை வேற எங்காவது அனுப்ப முடியாதா? இது என்ன புது வியாதியா இருக்கு? அவளை பார்க்க தானே வந்திருக்கீங்க, அப்புறம் என்ன? பிளீஸ் சாரா, என்னைய மாமா வேலை பார்க்க வைக்கிறீங்க. எனக்குன்னு ஒருத்தி வரட்டும், அப்போ உங்க 2 பேரையும் வேலை பார்க்க வைப்பேன். கிடைச்சா எங்க பிள்ளைய சேர்த்து பார்க்க வைக்கிறேனே என கண்களை சிமிட்டினாள் வேந்தன். தோடா, உங்களுக்கு புள்ள பிறக்கிற வரைக்கும் நான் சிங்கிளா இருப்பேன் நினைக்கிறீங்களோ? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே என கூறியபடி வேந்தன் திரும்பி தன் சீனியரை பார்க்க அவர் உள்நோக்கி வந்து கொண்டிருப்பதை பார்த்து, சரியாரா, சார் உள்ள வராரு, நானும் அவர் கூடவே வரேன். மலரணி ரிசப்ஷன்ல வச்சு பாத்திரக்கூடாது, சரியா என ஆராவின் தோளில் தட்டியவாறு தனது சீனியரை நோக்கி வேகமாக நடந்தான். என் தலை விதி என தன் தலையில் அடித்துக் கொண்டு ரிசப்ஷனை நோக்கி நடந்தான் ஆறாமுதன். என்ன ஆரா, உன் முகம் ஒரு மாதிரி இருக்கு? ரிசப்ஷனில் நின்றவாறு தன் நண்பனை பார்த்து கேட்டாள் மலர். ஆஹா, எப்படா அவளை டைவர்ட் பண்றதுன்னு பார்த்தேன், ஆடு அதுவா வந்து தலைய கொடுக்குது, புடிச்சு அப்படியே அமுக்கடா ஆரா என நினைத்தவாறு, அது கொஞ்சம் உள்ள வாயேன், ஒரு 5 நிமிஷம் என முகத்தை பாவமாக வைத்துக் கொண்டு கூறினான் ஆறாமுதன். ஏதாவது பிரச்சனையா ஆரா? காலையிலிருந்து தனக்குள் எழுந்த உணர்ச்சி அலைகளை எண்ணி பயந்தவாறு வினவினாள் மலர். வேந்தன் உள்ள வரப்போவதை எண்ணி அவசரப்பட்டவாறு, முதல்ல நீ உள்ள வாடி சொல்றேன். மலரை இழுத்துக்கொண்டு தங்களது வகுப்பறையை நோக்கி நடந்தான் ஆறாமுதன். தனது தோழி ஒருத்தியை தனக்கு பதிலாக நிற்க சொல்லிவிட்டு தன் நண்பனுடன் நடந்தாள் மலர். இப்ப எதுக்குடா எழுதிட்டு வந்துட்டு இருக்க? சேலையெல்லாம் ஒழுங்கா கவனிக்க மாட்டியா? ஏ, என்னாச்சு என சந்தேகமாக கேட்டுக்கொண்டு தன்னிச்சையாக இடுப்பு பகுதியை சரிபார்த்தாள் மலர். அங்கெல்லாம் சரியாதான் இருக்கு என்றவாறு மலரின் காலடியில் அமர்ந்து புடவையின் கொசுவத்தை சரி செய்ய ஆரம்பித்தான் ஆறாமுதன். அதை பார்த்து புன்னகைத்த மலர், ரொம்ப தாண்ட அக்கறை என தன் காலடியில் அமர்ந்து தன் உடையை சரி செய்து கொண்டிருக்கும் நண்பனின் தலைமுடியை களைத்து விட்டாள். ஏ, ஹேர் ஸ்டைல கலைக்காதரி என்றவாறு தன் வேலையில் கவனமாக இருந்தான் ஆறாமுதன். ஐயோட, நீங்க பண்ணிருக்கிறதுக்கு பேரு ஹேர் ஸ்டைல்னா நாங்க பண்ணிருக்கிறதுக்கு பேரு என்னங்க சார்? பொடி வாயாடி என கொசுவத்தை சரி செய்து விட்டு எழுந்து நின்றான் ஆறாமுதன். இப்பவாச்சும் வெளியில போலாமா பாடிகார்ட் நக்கலாக வினவினாள் மலர். இந்நேரம் மச்சா உள்ள வந்திருப்பாரு என மனக்கணக்கு போட்டுக்கொண்டு, எஸ் மேம், இப்ப நீங்க வெளியில வரலாம் என சிரித்தான் ஆறாமுதன். ஆஹா சிரித்தவாறு தனது வகுப்பை விட்டு வெளியே வந்து விழா நடக்கும் அறையை கடந்து ரிசப்ஷனை வந்தடைந்தாள் மலர். மலர் தன்னை கடந்து செல்வதை உள்ளிருந்து கவனித்தபடி இருந்தான் வேந்தன்.
கரும்பச்சை நிற புடவையில் தன்னை கடந்து செல்லும் தன்னவளின் வெள்ளந்தி புன்னகையில் வேந்தனின் இதயம் எம்பி எம்பி குதித்தது. தன்னவனை உணராது தன் இடத்தில் வந்து நின்றாள் மலர். மீதி இருக்கும் கெஸ்ட் அனைவரும் வந்துவிட நிகழ்ச்சி ஆரம்பமானது. தானும் உள்ளே செல்லலாம் என எண்ணிய வேளையில் மேடையில் உள்ளவர்களுக்கு டீ பிஸ்கட் அளிக்கும் வேலை மலரிடம் வந்து சேர, டீ பிஸ்கட் அடங்கிய ட்ரேயை தூக்கியபடி தரையில் தட்டும் சேலையை சமாளித்தபடி மெதுவாக பதுமை என நடந்தபடி விழா நடக்கும் அறைக்குள் நுழைந்தாள் மலர். தன்னவள் உள்ளே வருவதை மேடையின் கீழே முன்னிருக்கையில் அமர்ந்து இருந்த வேந்தன் தொலைவிலேயே கண்டவன் அவள் புறம் திரும்பாமல் விழாவை கவனிப்பது போல் முகத்தை தீவிரமாக வைத்துக் கொண்டான். மேடையில் உள்ளவர்களுக்கு மெதுவாக ஒவ்வொருத்தரிடமும் அளித்த மலர் வேந்தனின் சீனியரிடம் நெருங்கினாள். அவர் டீ பிஸ்கட்டை எடுத்துக்கொண்டு கீழே அமர்ந்திருக்கும் தனது ஜூனியருக்கும் அளித்து விடுமாறு கூற, அவரிடம் சரி என தலையாட்டிவிட்டு மேடையிலிருந்து கீழ் இறங்கினாள். மீண்டும் சென்று டீ பிஸ்கட்டை எடுத்துக்கொண்டு மெதுவாக மேடையின் கீழே முன் வரிசையை நெருங்கினாள். விழாவிற்கு வந்த விருந்தினர்களுடன் வந்தவர்கள் முன் வரிசையில் அமர்ந்திருக்க அவர்களுக்கு மெதுவாக டீ பிஸ்கட் அளித்து வந்தாள். தீவிரமாக விழாவை கவனிப்பது போல் இருந்தாலும் வேந்தரின் முழு கவனமும் தன்னவளின் மேலேயே இருந்தது. அவள் தன்னை நெருங்க நெருங்க எல்லையில்லா ஆனந்தத்தில் தன் இதயம் கட்டுக்கடங்காமல் துள்ளி குதிக்க தன்னை முயன்று கட்டுப்படுத்தி விழாவை கவனிப்பது போல் தீவிரமான முகபாவனையுடன் அமர்ந்திருந்தான் வேந்தன். அனைவருக்கும் அளித்து வந்தவள் வேந்தனின் முன் ட்ரேயை நீட்டினாள். தன் முன் நீட்டப்பட்ட ட்ரேயிலிருந்து டீக்கப்பை எடுத்துக்கொண்டு தேங்க்யூ என முன்பெண் தெரியாத பெண் போல மீண்டும் விழாவை கவனிப்பது போல முகத்தை திருப்பிக் கொண்டான் வேந்தன். அங்கு வேந்தனை எதிர்பாராத மலர் ஒரு நொடி அளவுக்கு அதிகமான சந்தோஷத்தை உணர்ந்து அவனிடம் பேச நான் எழ, மறுநொடியே அவன் தன்னை மறந்து விட்டதற்கான அடையாளமாய் தன்னை கண்டு கொள்ளாததை உணர்ந்து முகம் வாடி தான் வேந்தன் மனதை காயப்படுத்திவிட்டு வந்தது நினைவிற்கு வர கண் கலங்கி அழுகையை உதட்டு கடித்து அடக்கியபடி மெதுவாக அறையை விட்டு வெளியே வந்தாள். முகம் கசங்கி வெளியே செல்லும் தோழியை கண்ட ஆறாமுதன் அவள் பின்னே மெதுவாக சென்றான். யாரும் இல்லாத தனி மரத்தடிக்கு சென்ற மலர் அதற்கு மேல் கட்டுப்படுத்த முடியாமல் கதறி அழத் தொடங்கினாள். இப்ப எதுக்கடி அழுற? பெண்ணிருந்த ஆறாமுதன் கேட்க தன் அழுகையை சற்று கட்டுப்படுத்திக் கொண்டு ஒண்ணுலாரா என்றாள் மலர். ஒண்ணும் இல்லாமலாம் மூக்கு பிங்க் கலர்ல மாறுற மாதிரி அழுற? அவர் இங்க வந்திருக்காரடா என தேம்பியபடி கூறினாள் மலர். யார் என தெரிந்தும் எவரு என கேட்டான் ஆறாமுதன். அதான் வக்கீல் வண்டு முருகன். வாவ், அப்ப போய் பேசுறீ. அவர் என்ன மறந்துட்டாருடா ஆரா. நான் தான் அவருக்கு டீ கொடுத்த தெரியுமா, ஆனா அவருக்கு என்ன சுத்தமா ஞாபகம் இல்ல. நீ போய் பேச வேண்டியதானே? நான் செஞ்ச காரியத்துக்கு அவர்கிட்ட எந்த மூஞ்சி வச்சுட்டு போய் பேச? மலர் பிளீஸ் அழாத, கண்ணை துற ஃபர்ஸ்ட். எனக்கு கொஞ்சம் தனியா அழவிட ஆரா பிளீஸ். சரி 10 நிமிஷம் தான் டைம் என்றவாறு அங்கிருந்து நகர்ந்தான் ஆறாமுதன். ஆரா சென்றதும் காலை மடக்கி அமர்ந்து தன் முழங்காலில் முகம் புதைத்தவாறு தேம்பி தேம்பி அழுதாள் மலர். சில நொடிகளில் யாரோ தன் தோள் மீது கரம் பதிப்பதை உணர்ந்த மலர் கண்ணீருடன் நிமிர்ந்து பார்க்க எதிரே நின்றிருந்தவனை கண்டு, நான் சொன்ன நீ போயிருவியாடா என இன்னும் அதிகமாக அழ ஆரம்பித்தாள் மலர். பைத்தியம் என்றவாறு மலரை இறுக அணைத்தான் எழில் வேந்தன். எழில் மலர் விழி நனைந்து வேந்தன் உயிர் அதில் கரைந்து வெறியுலகம் தன்னை மறந்து விரைந்தது மனம் விண்ணை கடந்து இதய கீதம் வேகமாக இறுக்கிய அணைப்பில் தாளம் போட உடல் கொதிக்க உணர்வெடிக்க உயிர் கொடுக்க உடைந்து பெய்ததோ காதல் மழை. வழிகாத்த காதல் விழிகள் உயிர் பூத்ததே இந்த நொடியில், வழி கொடுத்த சோக வேளை ஒளி பெற்றதை அவளின் மடியில். பிணைந்த உடல் உடன் இணைந்து உயிர் உருகியே ஒன்றாய் கலந்து வருந்திய பொழுதை தூக்கி எறிந்து தன் சுவாசம் அவளை நெஞ்சில் சுமந்தான் வேந்தன். தன் பிறவி பலனை அன்றே அடைந்தான். உயிரே 32. வண்ண விளக்குகளால் மேடை அலங்கரிக்கப்பட்டிருந்தாலும் தன்னவள் அங்கு இல்லாமல் வேந்தனிற்கு அந்த இடமே ஒளி இழந்தே காணப்பட்டது. தன்னவள் கண்ணீருடன் செல்வதை பார்த்த வேந்தன் தன்னையே நொந்து கொண்டான். நீ ஒரு மெண்டல்டா வேந்தன், அவ எவ்வளவு ஆர்வமா உன்னைய பார்த்தா எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்ட என தன்னைத்தானே திட்டியபடி மெதுவாக அங்கிருந்து எழுந்து வெளியே நடந்தான் வேந்தன். விழா நடக்கும் அறையை விட்டு வெளியே வந்ததும் விரைவாக சுற்றும் முற்றும் தன்னவளை தேடியபடி நடந்த வேந்தனின் விழிகளில் ஆறாமுதன் விரைவாக எங்கோ செல்வது கண்ணில் பட்டது. அவனை பெண் தொடர்ந்து செல்ல அங்கு மரத்தடியில் மடங்கி அமர்ந்து தன்னவள் அழுது கொண்டிருக்க அவள் அருகே ஆறாமுதன் செல்வதைக் கண்டு சற்று தொலைவிலேயே நின்றான் வேந்தன். மலரிடம் பேசிக் கொண்டிருந்த ஆறாமுதன் யதார்த்தமாக எதிரே பார்க்க அங்கு வேந்தன் நிற்பதை பார்த்தவன் அவனை நன்றாக முறைத்தான். ஆறாமுதன் தன்னை பார்த்து முறைப்பதைக் கண்ட வேந்தன் தொலைவில் இருந்தபடியே சைகையாலேயே மன்னிப்பு கேட்டு தான் மலரை பார்த்துக் கொள்வதாக கூற, அதே நேரம் மலரும் தன்னை தனியே விடுமாறு ஆறாமுதனிடமும் கூற வேந்தனை வருமாறு சைகை காட்டிவிட்டு மலரை விட்டு தள்ளி சென்றான் ஆறாமுதன். வேந்தனை நெருங்கி வந்த ஆறாமுதன், இதுக்கப்புறமும் மலர் அளவிட்டீங்க, அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன் என பாரபட்சம் இல்லாமல் மிரட்டிவிட்டே சென்றான்.
அதை கேட்டு சிரித்தபடி தன்னவளை காதலுடன் நெருங்கினான் வேந்தன். மலருக்கு இணையாக அமர்ந்தவன் முதலாக மென்மையாக தன்னவளின் தோளை தொட்டான். ஆறாமுதரின் கரம் அன்றி புதிதாக தன் மீது கரம் பதிய விழிகளில் வழிந்த கண்ணீருடன் யாரென நிமிர்ந்து பார்த்தாள். பார்த்த பாவை அவள் பதித்த விழியின் பாதையை மாற்றாமல் வெளிவிரித்து நிழித்தாள் மலர்குழலி. தன்னவள் தன்னை விழிமலர்த்தி பார்க்கும் அழகில் சொக்கிய வேந்தன் தன் ஒட்டுமொத்த காதலையும் ஒன்றாக திரட்டி, குழலிமா என இதழ் இசைத்தான். வேந்தனின் இதழ் அசைவு காற்றுக்கு கூட கேட்காமல் அவன் கூறுவதை கேட்க மீண்டும் அவன் அருகில் வர அக்காற்றுக்கும் தடை விதித்து தன்னவளை தன் நெஞ்சில் ஏந்தி கொண்டான் மலரின் வேந்தன் அவன். சில நொடிகள் அவனைப்பை ஏற்ற மலர் அடுத்த நொடி விலகி, நான் சொன்னா நீ போயிருவியாடா என இன்னும் அதிகமாக அழ ஆரம்பித்தாள். நான் எங்கடி போன பைத்தியம் என்றவாறு தன்னவளை இறுக அணைத்தான் எழில் வேந்தன். அதை கேட்டு தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தாள் மலர். மலரின் வெளிநீர் வேந்தன் அவளின் இதயத்தை தடம் பதிக்க அதை உணர்ந்த வேந்தன் பதறி, பைத்தியக்காரி இப்ப ஏண்டி அழுகிற என தன்னவளை தன்னிடமிருந்து விலக்கி மலரின் தோளை அழுத்தமாக பற்றி வினவினான். வேந்தனின் உழுக்களில் நன்றாக கண் வளர்த்தி அவனின் முகத்தையும் தான் அதுவரை மஞ்சம் கொண்டிருந்த அவனது இதய பகுதியையும் மாறி மாறி பார்க்க அவனது இதய பகுதியில் தனது கண்ணீர் தடம் பட்டு வெண்ணிற உடையில் கண்ணீர் கடை பட்டிருப்பதை பார்த்து திகைத்தாள். சாரி நான் ஓவரா நடந்துகிட்டேன் என்று தன் கண்ணீரை அழுந்து துரைத்தபடி எழுந்தாள் மலர். எழும்பொழுதுதான் கவனித்தாள். அவனும் தனக்கு இணையாக முழந்தாள் என்று அமர்ந்திருப்பதை அதை கண்டு இன்னும் அதிகமாக குற்ற உணர்வு அடைந்து உணர்ச்சிகளால் தத்தளித்தாள் மலர். அதுவரை தன்னிடம் நெருங்கி இருந்தவள் திடீரென விலகி நிற்கவும் குரலில் இருந்த வேற்றுமை அவளது முகத்திலும் நன்றாக பிரதிபலிக்க புரியாமல் தானும் எழுந்து நின்றான் வேந்தன். இப்ப எதுக்கு சாரி கேக்குற? அது அது நான் உங்ககிட்ட தப்பா பிஹேவ் பண்ணிட்டேன், சாரி. நிலத்தை நோக்கியவாறு நில மடந்தையாக பதில் அளித்தாள். தப்பா நடந்துட்டியா என புரியாமல் தலை கோதியவாறு யோசித்தவள் அவள் தன்னை அணைத்ததைத்தான் கூறுகிறாள் என புரிந்து வெறிந்த புன்னகையுடன், ஏன் நான் உன்னைய ஹக் பண்ணக்கூடாதா? சிரித்த குரலில் கூறியவாறு தன்னவளை நெருங்கி நின்றான் வேந்தன். தான் காதல் கொண்டவனின் அணுக்கத்தில் அணு அணுவாய் தன்னை தொலைத்த மலர், இப்ப எதுக்கு கிட்ட வரீங்க என்றாள் ரகசிய குரலில். ஏன் பொண்டாட்டி நான் வரேன், உனக்கு என்ன என்றவாறு மூச்சுக்காற்று உரசும் நெருக்கத்தில் வந்து நின்றான் வேந்தன். பொண்டாட்டியா? அதிர்ச்சியில் தாமரை மலர் என தன் சிப்பை இம்மை விரித்து நின்றாள் மலர் குழலி. ஆமா, அதுக்கே இவ்வளவு ஷாக் ஆகுற? வேந்தனின் அணுக்கம் மலரினுள் ஏதோ செய்ய, கொஞ்சம் தள்ளி நின்னுங்க. சட்டன அவன் நெஞ்சில் கை வைத்து தள்ளினாள். தன் நெஞ்சில் கை வைத்த தன் அவளின் கரத்தை இறுக்கமாக பற்றியபடி, பிரிஞ்சிருந்தது போதுமோ, இதுக்கு மேல ஒரு செகண்ட் கூட என்னால பிரிஞ்சிருக்க முடியாதுரி. மலர் குழலியின் மரல் விழியை நேராக நோக்கி வேந்தன் காதல் மொழி மொழிய எழில் வேந்தனின் எழில் காதல் வார்த்தைகளை கேட்டு விக்கித்து நின்றாள் மலர். இன்னும் ஏமோ உன் காதலை மறைக்கிற என தவிப்பாக கேட்டான் வேந்தன். ஒம்முவா வெளி விரித்து தன்னவள் கேட்ட அழகில் மயங்கி மலரை நெருங்கி அவள் காதோரம் குனிந்து ரகசியமாக, உம்மா தர்றவதான் உம்மு கூறி கண்ணடித்தான் வேந்தன். அதை கேட்ட மலர், எது? அதிர்ந்து சுற்றுமுற்றும் யாராவது இருக்கிறார்களா என பார்க்க தொலைவில் ஆறாமுதன் போன் பேசுவது போல் தங்களை கவனித்தபடி இருப்பதைக் கண்டு அவனை நோக்கி நடந்தாள். ஏ உமோ, எங்கடி போற என்றபடி தன்னவளின் பெண்ணை அவள் முந்தானை காற்றில் அசைந்தாடும் நிழலில் பாதம் வைத்து நடந்தாள் வேந்தன். ஆரா என கூவியபடி ஆறாமுதனை நெருங்கினாள் மலர். அதுவரை அவர்கள் மீது ஒரு கண்ணை வைத்தபடி இருந்த ஆரா அவர்கள் தன்னை நோக்கி வரவும் நடித்துக் கொண்டிருந்த போனை உள்ளே வைத்துவிட்டு, அழுது முடிச்சிட்டியா புன்னகைத்தான். ஆரா கேட்ட கேள்விக்கு பதில் கூறாமல் அவனை நெருங்கி தன் நண்பனின் கரம் பற்றி அவன் தோள் பின்னே நின்று கொண்டாள் மலர். என்னாச்சு மலரு? தன் கரத்தை பற்றி இருக்கும் மலரின் கரத்தை தட்டி கொடுத்தபடி கேட்டான் ஆறாமுதன். எதுவும் கூறாமல் தன் பின்னே வந்த வேந்தனை பார்த்தாள். மலரின் பார்வை சென்ற திசையை தொடர்ந்து ஆறாமுதனும் அத்திசையில் பார்க்க அங்கு புன்னகையுடன் வேந்தன் நின்றிருந்தான். வேந்தனை பார்த்துவிட்டு தன் பின்னே ஒளிந்திருந்த மலரையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு, மச்சா வந்திருக்காருன்னு சொல்லவே இல்ல மலர் நீ என சிரிப்புடன் கேட்டான் ஆறாமுதன். ஹாய், நான் மலரோட ஃப்ரெண்டு. நீங்க மிஸ்டர் எழில் வேந்தன் தானே? எதுவுமே தெரியாதது போல் வேந்தனிடம் கை நீட்டினான் ஆறாமுதன். வேந்தனும் ஆறாமுதனை புரிந்து கொண்டு ஹாய் என்றபடி அவனிடம் கை குலுக்கினான். ஆரா, இவகிட்ட என்னடா பேச்சு, பா உள்ள போலாம். ஆறாமுதனை மலர் இழுக்க அவள் கரத்தை அவசரமாக பற்றினான் வேந்தன். வேந்தன் தன் கரத்தை பற்றியதும் பதட்டத்துடன் ஆராவையும் வேந்தனையும் திரும்ப திரும்ப பார்த்தாள் மலர். நான் தான் சொன்னலடி, இதுக்கு மேல என்னை விட்டு போறேன்னு எங்கேயும் போகாத உம்மோ. மலரின் கையை இறுக பற்றியபடி கூறினான் வேந்தன். மலர் ஆராவின் கரத்தை பிடித்திருக்க அக்கரத்தை வேந்தன் இறுக்கமாக பற்றி இருந்தான்.
வேந்தன் கூறியதை கேட்டு சிரித்தபடி, உம்முவா? அம்மு கேள்விப்பட்டிருக்கேன், அதென்ன உம்மு என்றான் ஆறாமுதன். ஆறாமுதனின் கேள்வியை கேட்டு பதறிய மலர், ஆ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவர்தான் லூசு மாதிரி உளறானா, நீ கூட நின்னு பேசிட்டு இருக்க, நீ வந்தாவா வராட்டி போ, நான் போறேன் என்றபடி அங்கிருந்து ஒரு அடி எடுத்து வைத்தவள் அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியாமல் தன் கரம் வேந்தனிடம் சிக்கி இருப்பதை உணர்ந்து திரும்பியபடி அப்படியே நின்றாள். எங்க போற மலரு என்ற இரட்டை குரல் திரும்பி நின்ற மலரின் காதல் விழ சட்டென திரும்பி பார்த்தாள். திரும்பிய மலரின் விழிகளில் ஆறாமுதனின் தோள் மீது கை போட்டு அணைத்து நிற்கும் வேந்தனும், வேந்தனின் அணைப்பில் சிரித்தபடி நிற்கும் ஆறாமுதனும் விழ இருவரையும் ஆச்சரியமாக பார்த்தாள். ஆரா! வியப்புடன் தன் நண்பனின் பெயரை உச்சரித்தாள். மீட் மிஸ்டர் எழில் வேந்தன், என்னோட லவ்லி மச்சான் கண்ணடித்தபடி மலரிடம் கூறினான் ஆறாமுதன். அப்போ அப்போ இவர்கிட்ட நீ ஏற்கனவே பேசியிருக்க? அன்னைக்கு ஹோட்டல்ல பார்த்து லைட்டா ஸ்லிப் ஆகிட்டேன் ஆரம்பித்து வேந்தனை சந்தித்து பேசியது என அனைத்தையும் கூறி முடித்தான். ஃப்ராடு ஃப்ராடு கேடி பய என்றபடி ஆறாமுதனை அடித்தாள் மலர். இப்ப எதுக்கு என் மச்சான் அடிக்கிற என்றவாறு ஆறாமுதனை அடிக்கும் மலரின் கரத்தை தடுத்தான் வேந்தன். ஏன் ஃப்ரெண்ட நான் அடிப்ப, அதை கேட்க நீ யாருடா? சந்தோஷத்தின் உச்சத்தில் வேந்தனுடன் சண்டைக்கு நின்றாள். தன்னுடன் சரிக்கு சமமாக மல்லுக்கு நிற்கும் தன்னவளை வெளிகளாலேயே விழுங்கியபடி வேந்தன் நிற்க தன் மனதின் மணாளனின் மாய பார்வையில் விரும்பியே சிக்குண்டு நின்றாள் எழிலின் மலரான எழில் மலர். காதலர்களை தொல்லை செய்யாமல் அவர்களுக்கு தனிமையை அளித்துவிட்டு அமைதியாக கேண்டீன் பக்கம் நடந்தான் ஆறாமுதன். அவன் செல்வதை பார்த்த வேந்தன், என்னை பிடிக்கலையாடி குழைந்த குரலுடன் கேட்க, அது ஃபர்ஸ்ட் சாரி, நான் அப்படி உங்களை ஹர்ட் பண்ணிருக்க கூடாது மன்னிப்பு கோரும் குரலில் கூறினாள் மலர். அதை விடுடி, அதெல்லாம் நான் எப்போ மறந்துட்டேன். என் செல்லம் தான் எனக்காக இவ்வளோ காதல் மூச்சு முட்டை சேர்த்து வச்சு காத்துட்டு இருந்திருக்காளே. ஆஹா, அப்படி யார் சொன்னது? கலக்கம் மறைந்து அழகாக புன்னகைத்தாள் மலர். நடிக்காதரை, பாதி அன்னைக்கு ஹோட்டல்ல நானே கேட்டேன், மீதிய என் மச்சானே சொல்லிட்டான். எல்லாத்தையும் உளறிட்டானா? ஏவும் என் மேல எவ்வளவு லவ்வா இருக்கான்னு தெளிவா சொல்லிட்டான். ஓகேவா? இருந்தாலும் நான் அப்படி செஞ்சிருக்க கூடாதுல்ல உதடு கடித்து குற்ற உணர்வுடன் கூறினாள். ஏய், அந்த வயசுல பயம் வரத்தான் செய்யும். அதை என் பொண்டாட்டி அழகா ஹேண்டில் பண்ணிருக்கால, அதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எவ்வளவு வருஷம் பிரிஞ்சிருந்தாலும் நம்ம காதலை நம்மள சேர்த்து வச்சிருச்சு பாத்தியா ஆரா உருவத்துல. ஆமா, ஆரா நைஸ்ல. என்ன என் பேர் அடிப்படுது என கூறியபடி அவர்களுடன் வந்து இணைந்து கொண்டான் ஆறாமுதன். ஒண்ணுல சீக்கிரமே மச்சானுக்கு பொண்ணை பாத்துடலான்னு கேட்டுட்டு இருக்கேன் சிரித்தான் வேந்தன். சீக்கிரமா பொண்ணை பாருங்கய்யா, நானும் லவ் பண்ணணும். மலரு, இந்தா இந்த பாலை குடி, காலையில இருந்து சாப்பிடாம சுத்துறல என்றபடி கேண்டீனில் இருந்து வாங்கி வந்த பாலை மலரிடம் கொடுத்தான் ஆறாமுதன். அதுக்குள்ள தகவல் வந்துருச்சா உனக்கு? இருந்தாலும் ரொம்ப தாண்டா அக்கறை சிரித்தபடி வாளை வாங்கி குடித்தாள் மலர். ஆமா, காலையில போன் பண்ணி என்னை ஒரு கலக்கு கலக்கிட்டல நீ மலரை முறைத்தவாறு காலையில் மலர் போனில் செய்த அலப்பறையை வேந்தனிடம் கூறினான் ஆறாமுதன். அதை கேட்டு புன்னகைத்தவாறே, ஹே எனக்கடி விளையாட்டாக கேட்டான் வேந்தன். அஸ்கு புஸ்கு, அதான் உள்ள உனக்கு டீ கொடுத்தால, இது என் ஃப்ரெண்ட் எனக்கு கொடுத்தது, தரமாட்ட போடா அழகு காட்டிவிட்டு குடித்தாள் மலர். அதென்ன உங்க 2 பேருக்குள்ள அப்படி ஒரு பாசம்? லைட்டா பொறாமையா இருக்குப்பா என்றான் வேந்தன். ஏனா அவன் என் ஃப்ரெண்டு ஆறாமுதனும் மலரும் ஒருமித்த குரலில் கூற அதை கேட்ட வேந்தன் கலகலவென வாய்விட்டு நகைத்தான். சரி, எங்க கதையை விடுங்க, உங்க 2 பேருக்கு எப்ப கல்யாணம் கேட்டான் ஆறாமுதன். மலர் வீட்டுல ஆல்ரெடி நான் பேசிட்டேன். என் மாமனார் ஒத்து வர்ற மாதிரி தான் இருக்காரு. அவர் ஓகே சொன்னாலும் சொல்லலாட்டியும் என் உம்முவ தூக்கிட்டு போயிருவேன் அசராமல் கூறினான் வேந்தன். குடித்துக் கொண்டிருந்த பால் புற ஏற. யோ வண்ண முருகா, என்னையா வளர வினவினாள் மலர். வாவ் மச்சான், நீங்க சூப்பர் ஃபாஸ்ட் போங்க. உன்னைய பார்த்த அன்னைக்கே அதுக்கான ஸ்டெப் எடுத்தேன் மலரு. இதுக்கு மேல உன்னை என்னால பிரிஞ்சு இருக்கவே முடியாது. அதான் அப்ப சீக்கிரமே மலருக்கும் மச்சானுக்கும் டும் 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 தான் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தான் ஆறாமுதன். அதை கேட்ட மலர் வெட்கத்தில் நாணி சிவந்து ஆரா என்றவாறு ஆறாமுதனின் தோளில் முகம் புதைத்துக் கொண்டாள். தங்கமே, இனி சாய வேண்டிய தோள் இது இல்லமா, உன்னோடது அங்க இருக்கு சிரித்தபடி மலரை வேந்தனிடம் தள்ளிவிட்டான் ஆறாமுதன். ஆறாமுதன் தள்ளிய வேகத்தில் பூங்குவியலென தன் மீது வந்து மோதிய தன் அவளை தன் நெஞ்சோடு இறுக்கி இருமா படைந்தான் எழில் வேந்தன். எத்தனை காலங்கள் பிரிந்திருந்தாலும் உண்மை காதலே இணைத்து வைக்கும் என்பதற்கு சான்றாய் வேந்தனின் அணைப்பில் சிமந்து நின்ற மலரின் முகமும் தன் காதல் தேவதையை தன் நெஞ்சில் பொத்தி அணைத்து இருமாப்பு எய்திய வேந்தனின் முகமும் ஜொலித்து திகழ்ந்தது. வேந்தனின் காதல் அணைப்பில் திக்கு முக்காடி போன மலர் பாசத்துடன் ஆறாமுதனை பார்த்து, நீ இல்லனா இதெல்லாம் சான்ஸே இல்லடா,
லவ் யூ ஆரா. தன்னவனின் காதல் அணைப்பிலிருந்து விலகி தன் நண்பனை பாசத்துடன் அணைத்து ஆனந்த கண்ணீர் வடித்தாள் மலர். ஆமா, உம்மா சொல்றது நிஜம்தான். நாங்க 2 பேரும் உனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் ஆரா. நெகிழ்வுடன் ஆறாமதனின் கரம் பற்றினான் வேந்தன். ஏ, இதென்ன 2 பேரும் மாறி மாறி சென்டிமெண்டா பேசுறீங்க? ஒழுங்கா எனக்கு ட்ரீட் கொடுத்துருங்க என்ன? ஆனந்தத்தில் துளிர்த்த கண்ணீரை துளைத்தபடி கூறினான் ஆறாமதன். ஆமாமா, யோ வக்கீல் வண்டமுருகா, என் ஃப்ரெண்டுக்கு ட்ரீட் குடுறா. பழைய குறும்பு தலை தூக்க வேதனின் முடியை பற்றி இழுத்து குதித்தபடி கூறினாள் மலர். என் மச்சானுக்கு இல்லாததா? சிரித்தான் வேந்தன். ரே! மலரும் ஆறாமதனும் இணைந்து கத்தி கத்தி குதித்து சந்தோஷப்படுவதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் வேந்தன். தன் தோழிக்கு நல்வாழ்வு கிடைத்ததை எண்ணி ஆறாமதன் உள்ளுக்குள் குதூகலிக்க, நண்பனும் கணவனும் தன்னை புரிந்து கொண்டவர்களாக கிடைத்ததை எண்ணி மலர் குழலி உள்ளுக்குள் பொறிப்படைய, காலம் பல காத்திருந்தாலும் தன்னவளுடன் இணைந்ததை எண்ணி வேந்தன் உள்ளுக்குள் ஆனந்தமடைய மூவரும் மகிழ்ச்சியுடன் பேசி சிரித்தனர். இதே போல 3 பேரும் எப்போதும் சந்தோஷமா இருக்கட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவங்கள தொல்லை பண்ணாம நாம கிளம்புவோம் வாங்க. எழில் மலர் கரம் கோர்க்க வெளிமலர் நீர் பூத்ததே. பனிமலர் அவள் முகத்தில் துணையவனின் முகம் நோக்க உயிர் இடுக்கில் தேன் வார்க்கதே. சுடர்வழி முகத்திலேயே அடர்வன இமையடியில் கடலென நீர் பெருக அவன் நெஞ்சம்தான் முருகுதே. தன்னவளின் அணுக்கத்தில் அவன் மனம்தான் பாவுதே. அன்பு மொழியால் அவள் உதித்த அவ்விரண்டு சொல்லிசையாள் அணுவெங்கும் பூ தூவுதே. அகமுள்ளே ரிதம் பாடுதே, புறமாங்கிய யுகமானதே. செங்காந்தல் அவள் அழைப்பில் சேர்ந்திருந்த காலமெல்லாம் சேர்த்து வைத்து சுகமானதே. கரம் கோர்க்க கனி அமுதாய் கணம் மாறுதே. இன்னலடை கடந்து இந்த நிலை நீள இருவர் மனம் ஏங்க ஒருவரிடை ஒருவர் கரம் பிடித்து உயிர் சேர வந்த நொடி இதுவாய் வாய்ந்ததென மலர்வாய் கண்டேன் காதல் விழியை செந்தேன் தேரல் மொழியை உந்தன் வெளிநாட உயிர்த்தேன் உள்ளூர தவித்தேன். என் மார்பில் கரைபுரண்ட உன் அழுகை உயிர் வாண்டதடி எழில் பைங்கிளி. என் உயிர் பூங்குடி என் உயிர்ப்பும் நீயடி. நின் விழிமொழி கதை கேட்க நிலைமறைந்த விழி நோட்க உன் வசம் நான் இழந்து உன் வசம் நான் விழுந்து உன்னில் தொலைந்தேன் உயிரே. முற்றும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கதை நல்லா இருந்ததுல? இந்த கதைய எனக்கு கொடுத்த, என்னுடைய சேனலுக்கு கொடுத்த பாரதியின் பைத்தியம் ஆசிரியருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அவங்களுக்கு நம்ம சேனல் சார்பா ரொம்ப நன்றி. இந்த கதையோட வாசகர்களுக்கு இன்னொரு நன்றி. இதை தொடர்ந்து ஆதரவு கொடுத்து இது எப்ப வரும்னு என்னையும் கேட்டு வேந்தனும் மலரும் ஏன் சந்திக்க மாட்டேங்கிறாங்கன்னு ரொம்ப இன்ட்ராக்டிவா கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ண அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த கதையோட முழு பதிவு ஞாயிற்றுக்கிழமை வரும். மறக்காம அதையும் கேட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவு என்னுடைய சேனலுக்கு கண்டிப்பா தேவைங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காம என்னோட பகிர்ந்துக்கோங்க. மற்றும் ஒரு புதிய கதையோடு, நல்ல அழகான காதல் கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.